Hello friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டிங் ஆனிவர்சரி vlog தான் பார்க்க போகிறீங்க. யாருக்கு ஆனிவர்சரின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் அவங்க ஹஸ்பண்டுக்கு தாங்க இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சூப்பரான கேக் தாங்க வீட்டில் ரெடி பண்ணேன். இந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக்கு தாங்க நான் பண்ணியிருக்கேன். எப்போயுமே சாக்லேட் கேக்கு அப்புறம் இந்த மாதிரி நார்மலாக வெனிலா கேக் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி பண்ணினது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்களுக்காக ரெடி பண்ணுங்க. இந்த கேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கேக்கோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசு நான் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். ஸோ வாங்க போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாத்தனார் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்குள்ளேயே எல்லா சமையல் எல்லாமே முடிச்சிட்டாங்க. சிக்கன் கிரேவி அப்புறம் மட்டன் குழம்பு சாப்பாடு அப்படின்னு எல்லாமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேக் வெட்டுறதுக்காக சரி சாரீ காலையில் கோயிலுக்கு போகும்போது சாரீ கட்டிட்டு போனாங்க. ஸோ ஈவினிங்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்னோம் சாரீ கட்டு கேக்கை கட் பண்ணும்போது அப்படின்னா அவங்களும் அப்புறம் சாரீ எல்லாம் சூப்பராக கட்டிட்டு அதுக்கப்புறம் கேக் வெட்டுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கேக் கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேக் எல்லாமே வெச்சாச்சுங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 கேக்குங்க நான் பண்ணிட்டு வந்தது. அப்புறம் மனிஷா ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொரு கேக் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கீழே இருக்காங்க தமிழ்காரங்க. ஸோ அவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. அவங்க செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. அவங்க ஒரு கேக்குங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 கேக்கு கட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் 3 கேக்கு ஒன்றா வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா கேக்குமே ஒன்றா எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போடுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி வச்சோம். இருங்க பாட்டு போட்டு நம்ம கேக்கு கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டிவியில் பாட்டு போடலன்னா அது ரொம்ப டைம் எடுத்துச்சுங்க. அப்புறம் ஒரு ஆனிவர்சரி பாட்டை போட்டு அதுக்கப்புறம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா 3 கேக்குமே ஒன்றா வச்சு கட் பண்ணியாச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. இந்த சின்ன வாண்டுங்க தாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேக்கை வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கேக்கு மேலேயே தாங்க கண். அந்த கேக்கை எப்போ கொடுப்பாங்க எப்போ கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்கு மேலே தாங்க கண். அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாருமே கேக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என் பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கு வேணும் அப்படி இப்படின்னு பொழுதுனுக்கு அந்த கேக்கு பக்கத்துலேயே போகிறாங்க. அப்புறம் நானும் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு ஊட்டி விட்டுடலாமே அப்படின்னு சொல்லி நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்குமே கேக்கு ஊட்டி விட்டாச்சுங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட 12வது வருஷங்க. ஸோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழே வீட்டுக்கு செகண்ட் தேர்ட் ஃப்ளோரில் இருக்காங்கல்ல அந்த பொண்ணு தாங்க இந்த ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஃபோட்டோ வச்சு சூப்பராக இந்த பொண்ணு தாங்க ட்ராயிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அத்தனாருக்கு ஒரு வாட்ச் அப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வாங்கி கொடுத்தாச்சுங்க. அவங்க வாட்ச் எப்படி இருக்குன்னு அண்ணன் சொன்னார் போட்டு பாரு அப்படின்னு. ஸோ அவங்க போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. வாட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழே அந்த பொண்ணு இந்த ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க அவங்கள தான் இன்னொரு கிஃப்ட்டுமே கொடுத்தாங்க. இது இவங்க தாஜ்மஹல் போனப்போ எடுத்த ஃபோட்டோவே அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவே நல்லா பெரிய ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருந்தது. அப்புறம் என்னோடய மாமியார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பணம் வச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்கல்லங்க. ஸோ அதை மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே என்னங்க முடிஞ்சாச்சு. அப்புறம் சாப்பாடு தாங்க. அப்புறம் நல்லா சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி உக்காந்தாச்சுங்க. எல்லா கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கேக்கு வர வச்சுட்டு நம்ம சிக்கன் மட்டன் குழம்பு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி உக்காந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.